இப்போ இன்றைய நடிகர்கள் பெரும்பாலானோருக்கு, முக்கியமாக கதாநாயகர்களுக்கு இந்த படம் என்ன வசூல் பண்ணுது அப்படின்னு தெரியறதில்ல. அதனால் இவங்களுடைய சம்பளம் வந்து தாறுமாறாக இருக்குது. அதனால தான் பல தயாரிப்பாளர்கள் நஷ்டமடைய நேரிடுதுன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆதியினுடைய சம்பள விகிதங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணப்படுது? சார் என்னுடைய இப்போ போன படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பளம்லாம் ஏற்ற மாட்டேன் சார். மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் சேஞ்ச் வந்தால் மேபி என்னுடைய முத 3 படங்களுக்குமே பெரிய மாற்றம்லாம் இல்லை சார். அதுக்கப்புறம் ஒரு சம்பளம் உயர்வு சார். அதே தான் இப்போவும் எந்த மாற்றமும் இல்லை சார். இப்போ பிடி சார்லேருந்து இது ஏன்னா வந்து இது அப்படி மாறுறதில்லை சார். ஒரு படம் ஓடும், ஒரு படம் ஓடாது. அது வந்து நல்ல படம் இல்லைங்கிறத வச்சு இல்லை சார். அன்றைக்கி மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க. ஒரு வீக்கெண்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஒரு புயல் வந்துச்சுன்னு வைங்களேன் சார், சிட்டி கலெக்ஷன் அவுட்டு சார் முடிஞ்சு. ஸோ அதனால் வந்து இது அதை நல்ல படத்தை வைத்து இல்லை சார். ஸோ அதனால் வந்து திடீர்னு சம்பளத்தை இந்த படம் போன படம் ஓடிச்சின்னு இந்த படம் இப்போ நான் அடுத்து 3 படம் சைன் பண்ண போகிறேன் சார். 3 படத்துக்கும் அதே சம்பளம் தான். இந்த படம் ஓடும், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த படம் இவ்வளோ அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை சார். இது ஒரு பொருள். அந்த பொருளுக்கு எவ்வளோ கரெக்டாக சம்பளம் இருந்தால் அந்த ப்ராஜெக்ட்கான பட்ஜெட்டை பொறுத்து தான் சார் என் சம்பளம் வந்து அமையுது. இதுக்கு நான் இவ்வளோ வாங்கிக்கிறேன் அதுக்கு அப்படிலாம் இல்லை சார். நீங்கள் எவ்வளோ படம் பெருசாக எடுத்தாலும் அதே தான் சம்பளம். நல்லது தானே சார். ப்ரொடியூசர் சம்பாதிச்சா திரும்பவும் படம் பண்ண போகிறோம். இன்னொரு கலைப்படைப்பு கிடைக்க போகுது. ஒரு கலைஞனா எவ்வளோ படைப்பை கொடுக்குறோங்கிறது தானே சார் இருக்கல ஆரோக்கியமான விஷயம். அப்போ வந்து அது ப்ரொடியூசர் காசு சம்பாதிக்கிறாங்கன்னா அது திரும்பியும் கிடைச்சாதான் அவங்க உள்ளே போடுவாங்க. இப்போ அவங்களுக்கு சம்பாரித்து கொடுக்கறதும் ஒரு பொறுப்பாக தான் சார் பார்க்குறோம். நடிகன்னா சும்மா நடிச்சுட்டு அது இல்லை சார். அது அப்படி ஒர்க் ஆகிறது இல்லை சார். இங்கே ஆரோக்கியமாக நம்மனும் சார் இது வந்து பொதுநலம்லாம் இல்லை சார், சுயநலம். நான் இங்கே ரொம்ப நாளாக இருக்கணும், நான் இன்னொரு 20 வருஷம் இங்கே இருக்கணும்னா இந்த இண்டஸ்ட்ரி 20 வருஷமாக ஆரோக்கியமாக வளரணும். அப்போ 20 வருஷமாக இங்கே யாரெல்லாம் பணம் போடுறாங்களோ அவங்களுக்கும் அந்த பணம் வந்து பெரிய லாபத்தை ஈட்டி கொடுத்துட்டே இருக்கும் பொழுது இது இண்டஸ்ட்ரியாகவே வளரும்.